இங்கே நடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண பிறகு பாலிடிக்ஸில் போய் நடிக்காதீங்க. ஆமாம், அங்கே உண்மையாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். 2026 வந்து மாற்றம்னா 2026 இன்னும் நவம்பர் டிசம்பர் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கே தெரியல. கதையின் நாயகியாக அவர் இருந்தால் நடிப்பாங்க, நான் கதையின் நாயகனாக இருந்தால் நடிப்பேன். டெய்லி வாங்க சார் ஒரு பொண்ணுக்கு அப்பா இந்த பையனுக்கு அப்பா நான் நடிக்கிறது இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இண்டிவிஜுவலாக வீட்டில் உட்காந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ நிறைய கண்டென்ட் பார்க்க நல்லா நடிக்கிறாங்க எல்லாரும். ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு வரதானே செய்யும். டேலண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் கிளாமர் தான் வந்து அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும், நான் கிளாமர்லாம் பார்க்குறது இல்லை, டேலண்ட் தான் பார்க்குறேன். நீங்கள் கிளாமர் பார்க்குறீங்க மேடம். கொஞ்சம் ஸ்லோ வாக்குவாங்க மேடம். வீடியோ சார் சார் வந்து கற்றது கைமண அளவு கல்லாதது உலகளவு. இன்றைக்கி வரைக்கும் நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆக்டிங் இஸ் நாட் விச் இமீடியட்டாக ஒன்று சுடலாம் பண்ண முடியாது. அண்டர்ஸ் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஜீனியஸ் பர்சன், அதுக்காக திடீர்னு சில டேலண்ட்ஸ் தான். கிரிக்கெட் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்தோடனே செஞ்சுரி அடிச்சுட்டே இருப்பாங்க. அது வந்து மேபி அது காட் கிஃப்டாக இருக்கலாம். அந்த கிஃப்ட்டு எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ யூ ஹேவ் டு ட்ரெயின் ஃபார் எவ்ரிதிங். அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ட்ரெயின் பண்ணாமல் நான் வந்தேன்னு சொன்னால் கூட நான் ஸ்கூலில் காலேஜ்லலாம் வந்து பிளேஸில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு பேசிக்காக எடுத்துக்கலாம். பட் ஃபேஸிங் த கேமரா, ஆக்டிங், பீங் ஆன் ஸ்டேஜ், டைலாக் டெலிவரி, பேசுகிறது, நடிக்கிறது எல்லாமே அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபியரை நீங்கள் போக்கணும். அதுக்கப்புறம் கேமரா ஃபியரை போக்கணும். இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஸ்கூலில் போயிட்டு அந்த ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். அது இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. சார் ஃபீஸ் I wanted to qualify the students sir first. சார் நீங்கள் சொல்கிறது சோஷியல் மீடியாவில் சொல்லுங்க. நீங்கள் நிறைய கிளாஸஸ் நிறைய எல்லாமே பேமெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் வாய்ப்புன்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சினிமா ஃபீல்டில் வாய்ப்பு இருக்குங்க. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இல்லை, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சார். அவங்களும் டேலண்ட் தானே, அவங்கள கண்ட்ரோல் பண்ண சொல்ல. இந்த ஸ்கூல்லேருந்து வரவங்க ரீல்ஸ் பண்ணுறதோ இல்லாட்டி ஸ்மால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதோ அதை வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள், அவங்களும் வந்து மக்கள் பார்த்துட்டோம். அப்போ இங்கேருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா. இப்போ இண்டிவிஜுவலாக வீட்டில் உட்காந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ நிறைய கண்டென்ட் பார்க்க நல்லா நடிக்கிறாங்க எல்லோரும். ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு வரதானே செய்யும். அது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் கம்மிங் டு ஃபிலிம்ஸ். அதனால தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறது இவங்களுடைய கடமை. நிறைய சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே புதுசாக யூடியூப்லேருந்து வரவங்க இல்லை. அதை பற்றி சேஞ்சிங் டைம்ஸ் இருக்குல்ல பிரதர். இப்போ நானே வந்து சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படின்னு வந்துருச்சு. நான் போட வேண்டியது இந்த மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. தப்பு இல்லையா? ஸோ வி ஹேவ் டு கம்பீட் வித் அதர்ஸ். இட்ஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஸோ முதல்ல வந்து எவ்ரி ஃபீல்ட் காம்படிஷன் தானே. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறவங்கள நீங்கள் வந்து போட்டிக்கு வந்து தயாராகிடணும். அதனால் டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம். நீங்கள் அப்படி பார்த்தா நீங்கள் வந்து வி ஹேவ் டு கோ இன் டு மெம்பர்ஷிப்ஸ் எல்லாம் போகணும். நீங்கள் அப்படி பார்த்தா எல்லோரும் மெம்பரை வச்சு நடிக்கிறாங்க இல்லையா? அப்படி பார்க்க முடியாது. எல்லாருமே டேலண்ட் இருக்குது, அவங்கள படத்தில் யூஸ் பண்ணிடலான்னு வந்துடுறாங்க. ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாட் பீயிங் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு டேலண்ட்டை பார்க்குறாங்க, நல்லா இருக்காங்களே இவங்க அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்களான்னு கேட்கக்கூடிய வாய்ப்பை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. ஸோ அவங்கள உடனே மெம்பர் ஆனால் தான் நடிக்கணும்னு சொல்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லை இங்கே. ஸோ டேலண்ட் இஸ் பீன் ரெகக்னைஸ்ட், தே ஆர் டூயிங் இட். டேலண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் கிளாமர் தான் வந்து அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும், நான் கிளாமர்லாம் பார்க்குறது இல்லை, டேலண்ட்டை தான் பார்க்குறேன். நீங்கள் கிளாமர் பார்க்குறீங்க. எதுக்கு பொலிட்டிக்கல் கொஸ்டின்லாம் எதுக்கு பார்க்குறீங்க? அண்ணா ஆக்டிங் வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து ஃபண்டமெண்டலாக 3 months கோர்ஸாக வச்சுருக்கோம். அண்ட் we are also coming up with direction into that also. ஏன்னா இங்கே அந்த டைரக்டர்ஸும் உருவாக்கி இங்கே இருக்கிற ஆக்டர்ஸுக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கணுன்றது தான் என்னோட கோல். ஸோ ஆஸ் ரைட்லி செட், என்னோட we have a plan. நான் நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைமில் எவ்ரி பர்சன் ஷுட் பி அன் இன்ஃப்ளூயன்சர். நான் ஆக்டராக இருக்கேன், நான் ஆக்டர் தான், ஸ்க்ரீனில் தான் நடிப்பேன்னு கிடையாது. வி ஷுட் எல்லாருமே டெய்லி கம்யூனிகேஷனில் இருக்கிறதுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா. ஸோ எஸ்டர்டே ஒரு ஸ்டூடெண்ட் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுதான் சொன்னேன். வி வில் ஆல்சோ ஹெல்ப் தெம் டு க்ரோ தேர் சோஷியல் அவேர்னஸ்.
ஏன்னா நாங்கள் அந்த கிளாஸ் நடக்கும்போதே அவங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டே வரும். அந்த 90 days அவங்க முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க, ஒரு 500 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, 1,00,000 மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே. ஏன் இந்த கேப் வருது அப்படின்ட்டு நான் பர்சனல் ஐடென்டிஃபை பண்ணும்போது, ஸ்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் டியூ டு லேக் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் டியூ டு லேக் ஆஃப் ரைட் பிளேஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ we are trying to create that base. ஆக்டிங்க்கு கிளாஸஸ் வைக்கிறாங்க, அவங்க ஆக்ட் பண்றாங்க. ஆனா இப்போ உள்ளவங்க வந்து ஆக்டிங் 100 படம் 50 படம் ஆக்ட் பண்ணிட்டா டக்குன்னு வந்து அரசியலுக்குள்ள என்ட்ரி போய் ஆகுறாங்க. சோ அதுக்கும் ஒரு அரசியல் மாதிரி ஒரு ஸ்கூல் ஏற்பாடு பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வெரி குட் கொஸ்டின். உண்மையிலே நான் பாராட்டுறேன் உங்களை. என்னன்னா அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லை நீங்கள் சொல்ல வரீங்க, அப்படி எடுத்துக்கலாமா அவங்க கேள்வி? அந்த மீனிங்ல தான் நான் சொன்னேன். அதான் அந்த மீனிங்கை நீங்கள் சொல்லாதனால நான் சொல்லிடுறேன். அப்போ அதுக்கு யார் வேணால் வரலான் இருக்குது. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எனிபடி கேன் கம் டு பாலிடிக்ஸ். ரெண்டாவது, நீங்கள் இப்போ இங்கே நடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண பிறகு பாலிடிக்ஸில் போய் நடிக்காதீங்கன்ற. ஆமாம், அங்கே உண்மையாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். வேற என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஆமாம், அது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு லீடரும் ஹீரோ பேசின டயலாக் ஃபுல்லா பொலிட்டிக்ஸ்ல பேசுறாங்க. பொலிட்டிக்கல் டயலாக் ஃபுல்லா அது மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன பேசுகிறா மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டி என்ன, அவங்க எப்படி வந்து பண்ணுறாங்க, மக்களுக்கு என்ன சேவை செய்ய வந்திருக்காங்க, அந்த உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்தி, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி மட்டும் இல்லை, செயல்படுத்துகின்ற திறமையை உருவாக்கினால் மக்களுக்கு நல்லதானே. 2026ல மாற்றம் வருமா? மக்கள் நாலேஜ் பண்ணி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது 2026 வந்து மாற்றம் வரும். 2026 இன்னும் நவம்பர் டிசம்பர் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கே தெரியல. மாற்றம் வருமான்னு கேட்டாரு. எனக்கு தெரியாது. எப்படி தெரியும்? நான் நாளைக்கு இருக்கணும்னு எனக்கு தெரியாது. பாஸ், நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு சொல்ல முடியாதுல்ல. என் சரத்குமார் சார், நீங்கள் பாலிடிக்ஸ் இருக்கீங்க, சினிமா இருக்கு, என்ன கேளுங்க. பற்றி எனக்கு மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. நான் என்னை பற்றி சொல்கிறேன்னா, நான் வந்து படத்தில் வந்து நான் நடிக்கும்போது நான் வந்து ஒரு பாலிட்டிஷியன்ற மறந்துட்டு அங்கே நடிக்கிறேன். அந்த கதாபாத்திரம் என்ன கேட்கின்றதோ அது நடிப்பேன். அதில் வந்து நான் சேர்ந்திருக்க இயக்கத்தை வந்து வேறு மாதிரி சொல்ல வேண்டிய கருத்து வந்து அதை கொஞ்சம் கேட்பேன். எதுக்கு இப்படி சொல்கிறீங்க, இது சொல்லணுமா, அவசியமானு கேட்பேன். தட் லிபர்ட்டி இஸ் லெஃப்ட் வித் மீ as an actor. ஸோ என்னை பொறுத்தவரை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும் தான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொன்ன இந்த நல்ல கருத்துனா, இந்த படத்தை இந்த மாதிரி சொன்னீங்க, நல்ல கருத்தான்னு கேட்கக்கூடாது. இதுக்கு தனியாக ஒரு சர்ச்சை வச்சுக்குவோம். ஐ எம் ரெடி டு மீட் யூ another 15-20 days நான் 400 பேரை கூப்பிட்டு உங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் அழைத்து, நான் வந்த அந்த தொழிலிருந்து அங்கேருந்து என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் இங்கே நானும் அங்கேருந்து இங்கே கேள்வி கேட்டிருக்கேன். அதான் நான் என்ன சொல்லிடுறேன். அதுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாரும் சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பை உருவாக்க நான் காத்திருக்கின்றேன். இன்னைக்கு let us feel good about the new company which is கண்டிப்பாக நானே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒரு செகண்ட் நல்ல இந்த மாதிரி கேளுங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்க, கேளுங்க. ஆக்டிங் கற்றுக்கிறது அவசியம் தான். நான் சொல்கிறேன், பேஸ் வேணும். எதுக்குமே பேஸ் வேணும். எல்லாத்துக்குமே, எந்த தொழிலாக இருந்தும் யூ ஷுட் நோ சம்திங். இப்போ அங்கே இருக்கீங்கன்னா யூ ஷுட் நோ அபவுட் த வேர்ல்ட். இன்றைக்கி உலக செய்திகளுக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்றைக்கி இந்தியாவில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும், உங்கள் மாநிலத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும், உங்கள் கிராமத்தில் நடக்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுதான் செய்தி. ஸோ யூ ஷுட் பி நாலேஜபிள். அதுவும் ஆக்டர்ஸ்க்கு நாலேஜபிளாக இருக்கணும். ஆக்டர்ஸ் ஷுட் ஆல்சோ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். அப்போ தான் கிரகிச்சிக்க முடியும். ஒரு கேரக்டர் நம்ம எடுத்து நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஹிட்லர் போகிற நடிக்கணும்னு சொன்னால் ஹிட்லருடைய ஸ்பீச்சஸ்லாம் போட்டு பார்க்கணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நான் டெய்லி ஒரு 2 படம் 3 படம் பார்க்காம நான் தூங்குறதில்ல. நான் வந்து மாலன் பாட்டா படம் பார்த்தேன்னா எதுக்கு எப்படி நடிச்சிருக்காரு, என்ன பண்ணுறாரு இங்கேன்னு பார்ப்பேன். சிவாஜி சார் படம் படிக்காத மேதையை பார்த்தேன், புதிய பறவையும் பார்த்தேன். படிக்காத மேதையில் ஒரு கேரக்டரில் பூந்து எப்படி நடிச்சிருக்காரு, புதிய பறவையில் எப்படி நடிச்சிருக்காருன்னு பார்த்தேன். ஸோ சில இடத்துல ஒரு இமோஷனான சீனு, ஒரு ட்ரெயின் வரும்போது அவர் பயப்படுறாரு, எதுக்கு டிஸ்டர்ப் ஆகிறாரு, ஒரு இமோஷன் காமிச்சிருக்காரு. படிக்காத மேதையில் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்காரு. ஸோ ஐ வாட்சிங் ஆல் திஸ். ஸோ இன்றைக்கி இருக்க ஆக்டர்ஸும் அப்டேட் பண்ணுறது நல்லது. ரெஃப்ரெஷர் கோர்ஸ் போகணும். எனக்கே வாய்ப்பு இருந்தால் நான் போய்ட்டு 1 month எங்கேயாச்சும் படிச்சுட்டு வருவேன் திரும்பி. ஏன்னா ஐ வுடன்ட் சே ஐ எம் 100% in everything that I do. இன்றைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு டைரக்டர் டெல்ஸ் மீ டுடே யூ டூ திஸ்ன்றார். இந்த டியூட் படம் ரீசனாக வந்து ஹிட் ஆச்சு. பட் டியூட் படத்தோடைய கேரக்டரை நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து திங்க்வே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ டைரக்டர் சார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்ன பிறகு அதை உள்வாங்கி நடித்ததன் விளைவு தான் அது. ஸோ யூ ஸ்டார்ட் லேர்னிங் எவ்ரி டே a நியூ கேரக்டர் தட் இஸ் given to you, challenges. அவ்வளோதான். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அஜித் போனாலும் சரி, அஜித்துக்கு போனாலும் சரி, கூட அவங்க செத்து போயிடுறாங்க. தாண்டி கோயிலுக்கு போனால் கூட ஒரு 10-12 பேர் செத்து போகிறாங்க. இது மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? மக்கள் வந்து கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பத்திரமா உங்களை முதல்ல பாதுகாத்துட்டு போங்கன்னு நான் சொல்லுவேன். தே ஆல்சோ காட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி வேர் யூ ஆர் கோயிங். நீங்கள் ஒரு கூட்டமான இடத்துக்கு போகிறோம்னா அது ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா?
நீங்கள் ஒரு 4 மணி நேரம் அங்கே நிற்கணும்னு சொன்னால் தண்ணி பாட்டு வச்சுருக்கீங்களா, பாதுகாப்பாக இருக்கீங்களா, நீங்களும் கவனிக்கும். யூ காட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இறைவன் கொடுக்கின்ற இந்த உயிர் உங்களுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கும் போது எங்கெங்கே எப்படி போய் எப்படி நடந்துக்கணும்னு நம்மளும் தெரியும். வி ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். ஓகே, ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஒரே ஒரு ஸ்மால் அப்டேட். சொல்லுங்க. இந்த ஆக்டிங் ஸ்கூலில் வந்து சார் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இல்லையா, நானும் கற்றுக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் சார். வெல்கம் ஃபார் எனி டைம் சார். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற அத்தனை ப்ரொடக்ஷன் ஹவுசஸுக்கும் அவங்க வந்து ஆடிஷன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க ஸ்கிரிப்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணிக்கணும், ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கணும். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு எந்த விதமான சப்போர்ட் வேணும்னாலும் நாங்கள் இருக்கோம். ஏன்னா கேரக்டர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஏன்னா கிரவுண்ட் ரீசர்ச் அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா ரீசெண்டாக ஒரு பேசும்போது சொன்னார், நான் இந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை, நான் இது எப்படி பண்ணணும்னு தெரிலன்னும் போது அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி ரீசர்ச் நாங்கள் பண்ணுறோம். ஸோ கேரக்டர் ப்ரிப்பரேஷன், ஆடிஷன்ஸ், ஸ்க்ரீன் ரிஹர்சல்ஸ், ஸ்கிரிப்ட் ரிஹர்சல்ஸ் எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ I invite all the production houses to utilize this opportunity. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நடிப்பேன். ஏன் நடிக்கிறது இல்லை பாஸ். இப்போ நீங்கள் சொல்லு, நடிக்க வந்த பிறகு எந்த ஒரு கேரக்டர் பண்ணணும் இல்லையா? சிவாஜி சார்லாம் வந்து நடிக்கிற வந்து வந்த புதுசுலேயே வந்து வயசான கேரக்டர் நடித்தார். அப்போ வந்து அப்பா கேரக்டர் வந்துட்டா, தாத்தா கேரக்டர் வந்துட்டார். இல்லை, இட் இஸ் அ சேலஞ்ச் டு டூ எனி ரோல். ஆனால் அந்த ரோலில் முக்கியத்துவம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த கதையின் நாயகியாக இருந்தால் நடிப்பாங்க. நான் கதையின் நாயகனாக இருந்தால் நடிப்பேன். டெய்லி வாங்க சார் ஒரு பொண்ணுக்கு அப்பா, இந்த பையனுக்கு அப்பானா நடிக்கிறது இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். முக்கியத்துவம் இல்லாமல் நடிக்கிறதும் கிடையாது. ஐ ஸ்டில் ஐ எம் ஹீரோ. ஐ வில் பி அ ஹீரோ டில் ஐ டை.